கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவிடு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. சாமி, அந்த பொண்ணோட முழு உருவம் வரைஞ்சு முடிச்ச உடனே முதல்ல எங்கிட்ட கொடுத்துடுறீங்களா? அது அது ஒண்ணு இல்ல சாமி. என் பேத்திய ரொம்ப நாளா நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை சீரு சிறப்புமா வாழ வைக்கணும்னு தான் சாமி நான் இவ்ளோ அவசரப்படுறேன். வாழ வைக்கிறதுக்கு தேடுறது யாரு, சாவடிக்கிறதுக்கு தேடுறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பயப்படாத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உனக்கு அந்த பொண்ணோட படத்தை நான் வரைஞ்சு தரேன். நீ பதிலுக்கு எனக்கு என்ன கொடுப்ப? 10 லட்சம் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். 10 லட்சம்? நான் அதுக்கு ஒன்னும் சீப் அல்ல கேட்டோ. சரி, 20 லட்சம் தரேன். ஓகே ஓகே, 30 லட்சம் தரேன். ഓക്കെ, അപ്പൊ ഞാനും തരാം. ആ കുട്ടിയുടെ പടത്തെ വരഞ്ഞു മുടിച്ച് നിങ്ങളുടെ അടുത്ത് തരാം. ഓക്കെ, ரொம்ப நன்றி சாமி. എന്നാ വരട്ടെ. ஏ பொண்ணு, நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் கையால தாண்டி உனக்கு சாவு. പക്ഷേ ചില ശത്രുക്കൾ അവളെ കൊല്ലാൻ വേണ്ടി നിശ്ചയിച്ചിരിക്കുന്നു. ഈ തറവാട് കെട്ടിയാണ്ട തമ്പുരാട്ടിക്ക് ഇതുപോലൊരു മച്ചം ഇരുന്നിരിക്കണം. അവരുടെ മറുജന്മന്താ ഈ കുട്ടി. அம்மா, நீங்க சாப்பாடு கூட சரியா சாப்பிடலம்மா. இந்த பாலையாவது குடிங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்மா, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? சொல்லு. தீபிகா அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பூங்கொடிக்கு சின்ன ஷாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பெரிய ஷாக்குமா. அந்த பொண்ணு தூக்கி அடிச்சிருச்சு. பேச்சு மூச்சே இல்லை. என்ன பண்ணியும் மூச்சே வரல. நல்ல வேலை ஜீவா சார் அந்த சமயம் வந்தாரு. அவர் தான் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாருமா. முதல்லயே இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? அப்போ தீபிகா அம்மா சின்னதா தான் அடிபட்டுச்சின்னு அழுத்தி சொல்லிட்டாங்க. அவங்கள மீறி என்னால எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் பூஜை அது இதுன்னு ரொம்ப பரபரப்பா இருந்தீங்கம்மா. இப்பதான் தனியா உங்ககிட்ட பேச முடிஞ்சது. பாவம் அந்த பொண்ணு துவண்டு போய் கிடந்தா. அந்த பொண்ணு மாறி கதறி தீத்துட்டா. பூங்கொடிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்குமா. பூங்கொடியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒன்னும் ஆகாது. என் தாய் பராசக்தி அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. நீ போய் டிரைவரை காரை ரெடி பண்ண சொல்லு. நான் போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வரேன். சரிங்கம்மா. தாயே பராசக்தி, அந்த பொண்ணுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் இவளுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்க சொன்னாங்கல்ல, மறந்தே போயிட்டேன்.
மாறி, பாட்டி பூங்குடிக்கு இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல பாட்டி, இன்னும் கண்ணு தான் திறக்கல. துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருந்த பொண்ணை இப்படி படுக்க வச்சுட்டியம்மா. இப்போ ஓடாத கடிகார மாதிரி இப்படி கிடக்குறாளே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சீரியஸான விஷயம்னு எனக்கு தெரியாம போச்சு. லேசாதான் ஷாக் அடிச்சதுன்னு தீபிகா சொன்னா. சரி, டாக்டரை பாக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவீங்கன்னு நானும் பூஜையில கலந்துகிட்டேன். செல்வி சொல்லித்தா, பூங்குடி உயிருக்கு ஆபத்துங்கிற அளவுக்கு இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே பார்க்கணும்னு ஓடி வந்தேன். மாறி, அழாதம்மா. பூங்குடிக்கு ஒண்ணும் ஆகாது. பூங்குடி சீக்கிரமே குணமாயிடுவா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லப்பா. பூங்குடிய இந்த மாதிரி படுத்த படுக்கையில பார்த்த உடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என் அறியாமலேயே என் கண்ணெல்லாம் கலங்குது ஜீவா. என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதோ ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆனதுனால உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி ரத்தம் நிற்காயிருக்கான். இப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் உடம்பு பலவீனமாக தான் இருக்குமா. அப்புறம் சுயநலம் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. என் பேத்தி தீபிகாவுக்கு திருஷ்டி பட்டுருச்சுன்னு சாமியார் மந்திரிச்சு கொடுத்த கயிறு இது. இத பூங்கொடி கால்ல கட்டினா எந்த ஆபத்துமே வராது. அம்மா தாயி, நீதாம்மா காப்பாத்தணும். ஜீவா, எனக்கு பூங்குடிய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் போல இருக்கு. ஆனா தாத்தா வாங்க அந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எங்கிருந்து பாத்துக்கவும் முடியாது. பாட்டி, நான் இருக்கேன் பாட்டி. பூங்கொடி கண்ணை முழிச்சு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. உதவிக்கு யாருமே இல்லாத பொண்ணுங்க. நீயாவது இவங்களுக்கு அனுசரணையா இருக்கியே. பாட்டி, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜீவா, பூங்குடி கண்ணை முழிச்சதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஏதாவது தேவைன்னா தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க பாட்டி. மாறி, நான் கிளம்புறேன். பயப்படாத. ஜீவா துணையா உங்க கூடவே இருப்பா. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணு, சரிங்க பாட்டி. நான் வரேன்ப்பா. சரிங்க பாட்டி.
பூங்கொடிக்கு ஆயின்மெண்ட் தேய்ச்சோட டைம் ஆயிடுச்சு. மாரி மாரி என்னவ அசையாம தூங்கிட்டு இருக்கா? ஏ மாரி, ஏ மாரி. ம். ம். எனக்கு தூக்கம் வருது, என்ன விடுங்க. பூங்குடிக்கு ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடணும், கொஞ்சம் எந்திரிய. ஆயின்மெண்ட்டை கொடுங்க சார். ஆ. ஏய் மாரி, சரியான தூக்க கலக்கத்தில் இருக்காளே. இப்போ ஆயின்மெண்ட் வேறு தேய்ச்சி விடணும். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, நாமளே தேய்ச்சி விட்றலாம். சாரி பூங்குடி, உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை தொடுறேன். நீ ஷாக் அடிச்சு விழுந்தப்போ உன்னை தொட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். அது மாதிரி தான் உனக்கு மருந்து தேய்க்கிறதுக்கு தொடுறதும். ஆனால் இப்போ மட்டும் ஏன் என் மனசு படபடக்குதுன்னு தெரியல. சார், சார் என்ன சார், நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு இதில் என்ன இருக்கு பூங்குடி?
தேங்க் காட் நீ கண்ண முடிச்சிட்ட. மாறி எப்பல மாறி பூவு பூவு கண்ணை திறந்துட்டியா? பூவு நீ நல்லாயிட்டப்ல. பூவு நீ கண்ணை முழிச்சிட்ட. ம்மா. ஐயோ என் பூவு கண்ணை முடிச்சிட்டா, என் பூவு கண்ணை முடிச்சிட்டா, என் பூவு கண்ணை முடிச்சிட்டா. ஏ என் பூவு கண்ணை முடிச்சிட்டா, என் பூவு கண்ணை முடிச்சிட்டா, என் பூவு கண். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்லை மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவ்வளோ சத்தம் போட்டு எழுப்புனேன், நீ எந்திரிக்கவே இல்லை. பூங்குடி ஒரு சத்தம் கொடுத்தோன்னே பட்டுன்னு எந்திரிச்சிட்ட. அது ஒண்ணும் இல்ல சார், என் பூ குரல் கேட்டா நான் மயக்கத்துல இருந்தாலும் எந்திரிச்சிருவேன் சார். என் ஆத்தா குரலுக்கு அப்புறம் எனக்கு இத்தினூண்டு வயசுல இருந்து பழகின குரல் என் பூவோட குரல் தான் சார். அவ குரல் கேட்டா நான் எப்படி இருந்தாலும் பட்டுன்னு எந்திரிச்சிருவேன் சார். பூவே, நீ ஷாக் அடிச்சு விழுந்தப்போ மலைக்கருப்புனே அனுப்பிச்ச மாதிரி அங்க ஜீவா சார் வந்துட்டாருப்ல. அப்படியே பதறி போய் உன்னை வண்டியில அள்ளி போட்டு பறந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாருப்ல. இப்ப நீ கண்ணு முழிச்சு பாக்குறேன்னா அதுக்கு ஜீவா சார் தான்ப்ல காரணம்.